சோழ நாட்டில் இருந்த ஒரு ஊரில் தனதத்தன் அப்படின்ற வணிகன் இருந்தார். அவருக்கு புனிதவதின்னு ஒரு அழகான பெண் இருந்தாங்க. அப்பெண் சிறந்த சிவபக்தை. அவருக்கு பக்கத்து ஊரில் இருந்த பரமதத்தன் என்பவரை திருமணம் செஞ்சு தன்னோட ஊர்லேயே குடி வைக்கிறாரு தனதத்தன். அப்போ ஒரு நாள் பரமதத்தன் தன் நண்பன் கொடுத்த 2 மாம்பழங்களை புனிதவதி கிட்ட வந்து கொடுத்துட்டு கடைக்கு போயிடுறாரு. அந்த நேரமா ஒரு சிவனடியார் புனிதவதி கிட்ட யாசகம் கேட்டு வராரு. அவருக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்றாங்க. மதிய சாப்பாட்டுக்கு தன் கணவருக்கு மீதி இருந்த ஒரு மாம்பழத்தை வைக்கிறாங்க. சுவை நல்லா இருந்ததுனால இன்னொன்னையும் கேட்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சிவபெருமானே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் உன்மேல் வச்ச பக்தி உண்மைனா எனக்கு ஒரு மாம்பழம் வேணும்னு கேட்குறாங்க. இறைவனும் கொடுக்குறாரு. மனமகிழ்ந்த புனிதவதி தன் கணவருக்கு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட அவர், இல்லை, இது அந்த பழம் மாதிரி இல்லை, அதை விட பல மடங்கு சுவையாக இருக்குது, உண்மையை சொல்லுன்னு கோபமாக கேட்க இறைவன் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ப மறுத்த பரமதத்தன் மறுபடியும் ஒரு பழம் வேணும்னு கேளுன்னு சொல்கிறாரு. மறுபடியும் கேட்க இறைவன் மறுபடியும் ஒரு பழத்தை கொடுக்கிறாரு. புனிதவதியின் பக்தியை பார்த்து வியந்த பரமதத்தன், உங்களுடன் வாழ எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அந்த அம்மாவை விட்டுட்டு போயிடுறாரு. அதையடுத்து அந்த அம்மா இறைவனிடம், இனி இந்த பெண் உருவம் எனக்கு வேண்டாம், என்னை பூதகணமாக மாற்று இறைவா என வேண்டுகிறார். இறைவனும் அவ்வாறே செய்கிறார். பின் நடந்தே கைலாயம் சென்று இறைவனடி பணிகிறார் அப்பெண். இந்த பெண்ணுக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்கு. அது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ்.